நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாட் 4 பாடம் 4 लेसन 4 प्राप्तीय भाषा में अनुवाद कीजिए. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதவும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நம்ம இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸு, வாக்கியத்தெல்லாம் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் எது தெரியுதோ நம்ம எழுதலாம். மாற்றி மாற்றி தமிழ் இங்கிலீஷ்னு மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. எழுதுனா தமிழ்லேயே எழுதணும், இல்லைனா இங்கிலீஷ்லேயே எழுதணும். ஃபஸ்ட்டு, ஆஜ் கோபால் யஹா ஆயேகா. இன்று கோபால் இங்கே வருவான். கோபால் will come here today. யஹா वग 10 दिन ठहरेगा. இங்கே அவன் 10 நாட்கள் தங்குவான். he will stay here for 10 days. 10 அப்படின்னா 10, தின்னா டே. मैं कल பாட் लिखूंगा. நான் நாளை பாடம் எழுதுவேன். I shall write the lesson tomorrow. नौकर सामान लाएगा. வேலைக்காரன் சாமான் கொண்டு வருவான். The servant will bring the things. சாமான் அப்படின்னா வெசல்ஸ். वे आज गांव जाएंगे. அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். they will go to the village today. லலிதா ஆஜ் யஹா ஆயேகி. லலிதா இன்று இங்கே வருவாள். லலிதா will come here today. मैं उनके साथ स्कूल जाऊंगी. நான் அவர்களுடன் பள்ளிக்கு போவேன். I shall go to school with them. आज मैं माताजी के गंत लिखूंगी. இன்று நான் தாயாருக்கு கடிதம் எழுதுவேன். அதாவது இன்று நான் அம்மாவுக்கு கடிதம் எழுதுவேன். டுடே I shall write a letter to my mother. यह गाड़ी कब छूटेगी. இந்த வண்டி எப்பொழுது புறப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. At what time will the train depart. அதாவது இதில் காடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், கார், ட்ரெயின் இல்லை பஸ் அந்த மாதிரி. இங்கே ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. லடுக்கியா கானா காயேங்கி. சிறுமிகள் பாட்டு பாடுவார்கள். கேர்ள்ஸ் வில் சிங் த சாங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.